திருவடி பணிவோம் தொழுவோம். அழைத்தவர் படைக்க நம் ஆண்டவரே, பணி கொடுப்பதும் நடத்துவதும் அவரே. அகமகிழ்வோம் என்று ஆக்கடிப்போம், அருள் தரும் பலியினில் நம்மை கொடுப்போம். தந்தை மகனாவே மகிமை புகழுமக்கே, இன்றும் வாழ்பவரே நன்றி பலியுமக்கே. அவரது உறைவிடம் வருவோம் மகிழ்வோம், அவரது திருவடி பணிவோம் தொழுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நம் தாயாம் திரு அவை ஆண்டவருடைய தோற்ற மாற்றம் என்கிற விழாவினை சிறப்பித்து கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது. கடவுள் தன்னை யார் என்பதை முழுமையாக வெளிப்படுத்தி நம் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் அவருடைய மகனாக மகளாக வாழக்கூடிய அங்கீகாரத்தை தருகிறார். தன்னுடைய தோற்ற மாற்றத்தின் வழியாக இறைவன் முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி அவருடைய மாட்சியை இந்த உலகிற்கு மெய்ப்பித்து காட்டுகிறார். விண்ணக வாழ்வினுடைய முன் சுவையை ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலகிலே சுவைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த தோற்ற மாற்ற விழாவின் வழியாக நமக்கு அருளுகிறார். ஒளிமயமான மேகத்தில் தூய ஆவியார் தோன்றினார். என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவிசாயுங்கள் என்ற தந்தையின் குரல் கேட்டது. அன்பு சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நமக்கு நிலை வாழ்வை அருள்வாராக. ஆமென்.
மாட்சி உண்டாகுக. உலகினிலே நன்மனத்தோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, மாறுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, உம்முடைய ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்ற மாற்றத்தின் போது மூதாதையரின் சாட்சியத்தால் எங்கள் நம்பிக்கையின் பேருண்மைகளை உறுதிப்படுத்தினீரே. மக்கள் எல்லாரும் உம்முடைய பிள்ளைகளாகும் நிறைவான உரிமை பேற்றினை பெறுவர் என வியத்தகு முறையில் முன்னறிவித்தீர். உம்முடைய அடியார்களாகிய நாங்கள் அன்பார்ந்த உம் திருமகனின் குரலுக்கு செவிசாய்த்து அவரோடு உடன் உரிமையாளராகும் தகுதியை அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். அவருடைய ஆடை வெண்பனி போல இருந்தது. இறைவாக்கினர் தானியேல் நூலில் இருந்த வாசகம். அதிகாரம் 7, இறை வார்த்தைகள் 9 முதல் 10 மற்றும் 13 முதல் 14 முடிய. நான் பார்த்து கொண்டிருக்கையில் அரியணைகள் அமைக்கப்பட்டன. தொன்மை வாய்ந்தவர் அங்கு அமர்ந்தார். அவருடைய ஆடை வெண்பனி போலவும் அவரது தலைமுடி தூய பஞ்சு போலவும் இருந்தன. அவருடைய அரியணை தீக்கொழுந்துகளாயும் அதன் சக்கரங்கள் எரிநெருப்பாயும் இருந்தன. அவர் முன்னிலையில் இருந்து நெருப்பாலான ஓடை தோன்றி பாய்ந்தோடி வந்தது. 10,000 பேர் அவருக்கு பணிபுரிந்தார்கள். பல கோடி பேர் அவர் முன் நின்றார்கள். நீதிமன்றம் தீர்ப்பு வழங்க அமர்ந்தது. நூல்கள் திறக்க வைக்கப்பட்டன.
நூல்கள் திறந்து வைக்கப்பட்டன. இரவில் நான் கண்ட காட்சியாவது, வானத்தின் மேகங்களின் மீது மானிட மகனை போன்ற ஒருவர் தோன்றினார். இதோ தொன்மை வாய்ந்தவர் அருகில் அவர் வந்தார். அவர் திருமுன் கொண்டு வரப்பட்டார். ஆட்சி உரிமையும் மாட்சியும் அரசும் அவருக்கு கொடுக்கப்பட்டன. எல்லா இனத்தாரும் நாட்டினரும் மொழியினரும் அவரை வழிபட வேண்டும். அவரது ஆட்சி உரிமை என்றும் உள்ளதாகும். அதற்கு முடிவே இராது. அவரது அரசு அழிந்து போகாது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நான் தேடும் உறவு உன்னில் இறைவா, நான் வாழும் வாழ்வு உன் சொல்லில் தேவா. என் ஜீவன் உன்னில் உறவாட வேண்டும், உன் வார்த்தை என்னில் வாழ்வாக வேண்டும், வாழ்வாக வேண்டும். நான் தேடும் உறவு உன்னில் இறைவா, நான் வாழும் வாழ்வு உன் சொல்லில் தேவா. நிறைவான வாழ்வு நான் காண வேண்டும், நிலையான உறவு நான் கொள்ள வேண்டும். நிறைவான வாழ்வு நான் காண வேண்டும், நிலையான உறவு நான் கொள்ள வேண்டும். உம்மருளான வார்த்தை என் இருளான வாழ்வை, உம்மருளான வார்த்தை என் இருளான வாழ்வை இனிதாக மாற்றிட வேண்டும். என் இதயத்தில் குடிகொள்ள வேண்டும், என் இதயத்தில் குடிகொள்ள வேண்டும். நான் தேடும் உறவு உன்னில் இறைவா, நான் வாழும் வாழ்வு உன் சொல்லில் தேவா. என் ஜீவன் உன்னில் உறவாட வேண்டும், உன் வார்த்தை என்னில் வாழ்வாக வேண்டும், வாழ்வாக வேண்டும். நான் தேடும் உறவு உன்னில் இறைவா, நான் வாழும் வாழ்வு உன் சொல்லில் தேவா. விண்ணில் வந்த இக்குரல் ஒலியை நாங்களே கேட்டோம். இரண்டாம் வாசகம். திருத்தூத பேதுரு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை திருவார்த்தைகள் 16 முதல் 19 வரை. சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையும் வருகையும் பற்றி நாங்கள் உங்களுக்கு தெரிவித்த போது சூழ்ச்சியாக புனைந்த கதைகளை ஆதாரமாக கொண்டு பேசவில்லை. நாங்கள் அவரது மாண்பை நேரில் கண்டவர்கள். என் அன்பான மைந்தர் இவரை பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று மாட்சிமிகு விண்ணகத்திலிருந்து அவரை பற்றிய குரல் ஒலித்தபோது தந்தையாகிய கடவுளிடமிருந்து மதிப்பும் மாட்சியும் பெற்றார். தூய மலையில் அவரோடு இருந்தபோது விண்ணிலிருந்து வந்த இக்குரல் ஒலியை நாங்கள் கேட்டோம். எனவே இறைவாக்கினர் கூறியது இன்னும் உறுதியாயிற்று. அவர்கள் கூறியதை நீங்கள் கருத்தில் கொள்வது நல்லது. ஏனெனில் பொழுது புலர்ந்து விடிவெள்ளி உங்கள் இதயங்களில் தோன்றும் வரை அது இருண்ட இடத்தில் ஒளிரும் விளக்கை போன்றது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, alleluia.
என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9, இறைவார்த்தைகள் 2 முதல் 9 முடிய. அக்காலத்தில் இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் அழைத்து ஓர் உயர்ந்த மலைக்கு அவர்களை மட்டும் தனிமையாக கூட்டிக் கொண்டு போனார். அங்கே அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவருடைய ஆடைகள் இவ்வுலகில் எந்த சலவைக்காரரும் வெளுக்க முடியாத அளவுக்கு வெள்ளை வெளேரென ஒளி வீசின. அப்போது எலியாவும் மோசேவும் அவர்களுக்கு தோன்றினர். இருவரும் இயேசுவோடு உரையாடிக் கொண்டிருந்தார்கள். பேதுரு இயேசுவை பார்த்து, ரபி, நாம் இங்கேயே இருப்பது நல்லது. உமக்கு ஒன்றும், மோசேக்கு ஒன்றும், எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைப்போம் என்றார். தாம் சொல்லுவது என்னவென்று அவருக்கு தெரியவில்லை, ஏனெனில் அவர்கள் மிகுந்த அச்சம் கொண்டிருந்தார். அப்போது ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட, அந்த மேகத்தினின்று, என் அன்பார்ந்த மைந்தர் இவரே, இவருக்கு செவிசாயுங்கள் என்று ஒரு குரல் ஒலித்தது. உடனடியாக அவர்கள் சுற்றுமுற்றும் பார்த்தார்கள். தங்கள் அருகில் இயேசு ஒருவரை தவிர வேறு எவரையும் காணவில்லை. அவர்கள் மலையிலிருந்து இறங்கி வந்து கொண்டிருந்த போது அவர், மானிட மகன் இறந்து உயிர்த்தெழும் வரை நீங்கள் கண்டதை எவருக்கும் எடுத்துரைக்க கூடாது என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தோற்ற மாற்றம் என்கிற இந்த விழாவினுடைய நல்வாழ்த்துக்களை உங்கள் ஒவ்வொருவருக்கும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவர்கள் முன் அவர் தோற்றம் மாறினார். அவரது முகம் கதிரவனைப் போல் ஒளிர்ந்தது. அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. அன்பார்ந்தவர்களே, இந்த தாபோர் மலை தோற்றமாற்ற அனுபவமானது மிக அற்புதமான நல்ல பாடங்களை நம் வாழ்விற்கு கற்றுக் கொடுக்கிறது. முதலாக மூவொரு இறைவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை உணர்த்துவது இந்த தோற்றமாற்ற நிகழ்வு. மேகம் என்று குறிப்பிடப்படுகிற இந்த இடத்தில் தூய ஆவியானவர் அந்த இடத்திலே பிரசன்னமாகி இருந்தார். தூய ஆவியாருடைய வல்லமையினால் அம்மலை முழுவதும் ஆட்கொள்ளப்பட்டிருந்தது. அப்பொழுது அந்த மேகத்தினின்று ஒரு குரல் ஒலிக்கிறது. அந்த குரல் தந்தையாம் கடவுளுடைய குரல். இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்று சொல்லுகிற அந்த உன்னதமான வார்த்தைகள் கடவுளுடைய ஆசீர்வாதமான வார்த்தைகளாய் அமைந்திருக்கு. மகன் என்கிற அங்கீகாரத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு உறுதியாய் எடுத்து கூறுகிறது. எனவே தந்தையினுடைய அந்த குரலொலி தந்தைக்குரிய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்லும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசன்னம்.
இவ்வாறு மூவர் இறைவனுடைய வல்லமையான பிரசன்னத்தை வெளிப்படுத்துகின்ற அற்புதமான அனுபவம் தான் இந்த தாபோர் மலை தோற்றமாற்ற அனுபவம். இரண்டாவது, அன்பிற்குரியவர்களே, ஆண்டவருடைய இந்த அற்புதமான அனுபவ நிகழ்வானது நம் ஒவ்வொருவரையும் அங்கீகரிப்பதாய் அமைந்திருக்கிறது. கடவுளுடைய மகனாய் மகளாய் இறைவன் நம்மை அங்கீகரிக்கிறார். இவரே என் அன்பார்ந்த மைந்தர் என்று சொல்லுவதின் வழியாக திருமுழுக்கு என்கிற அருட்சாதனத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இன்னும் பல்வேறு அருட்சாதனங்களின் வழியாக கடவுள் அவருடைய மகனாக மகளாக இயேசுவை மட்டுமல்ல, மாறாக நம் ஒவ்வொருவரையும் அங்கீகரிக்கிறார். அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார், உறுதிப்படுத்துகிறார். அன்பிற்குரியவர்களே, மூன்றாவதாக, ஆண்டவருடைய இந்த தோற்றமாற்ற அனுபவ நிகழ்வானது நமக்கு விண்ணக வாழ்வினுடைய முன்சுவையை தருவதாய் அமைந்திருக்கிறது. விண்ணக வாழ்வு என்பது எப்பேற்பட்ட ஒரு நிலைப்பாட்டை உடையது? பேதுரு சொல்லுகிறார், உமக்கு ஒன்றும் மோசேக்கு ஒன்றும் எலியாவுக்கு ஒன்றுமாக 3 கூடாரங்களை அமைத்துக் கொண்டு இங்கேயே இருப்பது எத்துணை நலமானது என்று சொல்லுகிற வேளையில் அந்த அனுபவம் ஒரு அற்புதமான அனுபவமாய், நம் மனதுக்கு இதமான அனுபவமாய், கடவுளோடு இருக்கின்ற ஐக்கியப்படுகின்ற அனுபவமாய், கடவுளை முகமுகமாய் பார்த்து தரிசிக்கின்ற அனுபவமாய் அமைந்திருப்பதனால் எத்துணை மகிழ்ச்சி அளிப்பதாய் அந்த இடத்திலேயே நாம் இருப்பது போன்ற ஒரு முன்சுவையை நமக்கு கொடுப்பதுதான் அன்பிற்குரியவர்களே இந்த தோற்றமாற்ற நிகழ்வு அனுபவம். விண்ணகம் என்பது எப்பேற்பட்டதாக இருக்கும் என்பதை அது எடுத்து கூறுகிறது. பிறகு இந்த அற்புதமான நிகழ்வுகளின் வழியாக கடவுள் நமக்கு உணர்த்தி சொல்லுகின்ற அந்த அற்புதமான நிகழ்வை பாருங்கள். பாடுகளின் வழியாய், ஆண்டவருடைய துன்பத்தின் வழியாய், அவருடைய மரணத்தின் வழியாய் இந்த மாட்சியை நாம் உரிமையாக பெற்றுக்கொள்ள இருக்கிறோம் என்கிற செய்தியை வலியுறுத்தி சொல்லுகிறது இந்த தோற்றமாற்ற நிகழ்வு. அந்த இடத்தில் மோசேவும் எலியாவும் பிரசன்னமாக இருக்கிறார்கள். இவர்கள் இருவருடைய அந்த இருப்பானது எதை நமக்கு முன்குறித்து காட்டுகிறது என்றால், மோசே இஸ்ராயேல் மக்களை எகிப்தினின்று அந்த அடிமைத்தளத்திலிருந்து அவர்களை மீட்டு வந்தவர். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மை பாவங்களிலிருந்து, துன்பங்களிலிருந்து, மரணத்திலிருந்து விடுவிப்பவராக இருக்கிறார். எனவே அவர் மீட்பர் என்பதை அறுதியிட்டு சொல்வதற்காக மோசே அந்த இடத்திலே பிரசன்னமாக இருக்கிறார். எலியா என்கிற உன்னதமான இறைவாக்கினர் பிரசன்னமாயிருப்பது, இறைவாக்கினரிலேயே மிகப்பெரியவர், சிறந்தவர். இஸ்ராயேல் மக்கள் எலியாவினுடைய வருகைக்காக காத்திருக்கிறார்கள். எனவே ஏற்கனவே எலியா வந்துவிட்டார், அவர் இறைவனால் விண்ணிற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார் என்பதை எடுத்து கூறுவதின் அடையாளமாக இது அமைந்திருக்கிறது. எனவே மண்ணுலகில் வாழ்ந்த இந்த வாழ்வு அல்லது வாழ்கின்ற இந்த வாழ்வு மரணத்தோடு முடிந்து விடுவதல்ல, மரணத்திற்கு பிறகும் இவர்கள் வாழ்கிறார்கள். இவர்கள் வாழ்கிறார்கள் என்றால் தூய வாழ்வு வாழும்போது, கடவுளுக்குரிய வாழ்வு வாழும்போது நாமும் இந்த விண்ணக பேரின்பத்தில் பங்கு பெறுவோம். நிலையான அழியாத மீட்பின் பாதைக்கு இறைவன் நம்மை அழைத்துச் செல்லுகிறார் என்பதனுடைய உன்னத அடையாளம் தான் இந்த தோற்றமாற்ற நிகழ்வு. ஆண்டவருடைய முகமானது கதிரவனை போன்று ஒளிர்ந்தது, அவருடைய ஆடைகள் ஒளி போன்று வெண்மையாயின. விவிலியத்தினுடைய பல்வேறு குறிப்புகள் இவற்றை நமக்கு நன்கு உணர்த்தி சொல்லுகிறது. விடுதலை பயண புத்தகம் 3வது அதிகாரம் 6வது இறைவார்த்தை, அந்த ஓரேபு மலை அனுபவம், ஆண்டவருடைய முகமானது கதிரவனை போன்று ஒளி வீசுகிறது. விடுதலை பயணம் 34வது அதிகாரம் 29வது இறைவார்த்தை, மோசே கடவுளோடு பேசியதால் அவர் முகத்தோற்றம் ஒளிமயமாயிருந்தது. மோசே கடவுளை உற்று பார்க்க அஞ்சியதால் தம் முகத்தை அவர் மூடிக்கொண்டார்.
திருவெளிப்பாடுகள் 1வது அதிகாரம் 16வது இறை வார்த்தை, அவரது முகம் நண்பகல் கதிரவனை போன்று ஒளிந்தது என்றும், 1வது அதிகாரம் 13வது இறை வார்த்தை, அவற்றின் நடுவே மானிட மகன் போன்ற ஒருவரை பார்த்தேன், அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன்பட்டையையும் அணிந்திருந்தார் என்றும் இறை வார்த்தை எடுத்து கூறுகிறது. இந்த அற்புதமான பாக்கியத்தை, அனுபவத்தை பெற்றுக்கொள்ள 3 சீடர்கள் அழைத்து செல்லப்படுகிறார்கள். பேதுரு, யாக்கோப்பு, யோவான். இந்த அனுபவம் இந்த 3 பேருக்கு கிடைத்தது மட்டுமல்ல, மாறாக இந்த திருப்பலி கொண்டாட்டத்தில், இந்த விழாவில் நாம் பங்கெடுக்கிற ஒவ்வொருவருமே பெற்றுக்கொள்ளுகிற அனுபவமாய் இருக்கிறது. கடவுள் நமக்கு இந்த அற்புதமான அனுபவத்தை கொடுக்கின்றார். மாட்சி பொருந்திய வாழ்விற்கு இறைவன் நம்மை அழைக்கின்றார். அன்பிற்குரியவர்கள், ஒரு அற்புதமான மாட்சி பொருந்திய வாழ்விற்கு நம்மை அழைக்கின்றார். பல நேரங்களில் இது ஒரு தோற்ற மாற்றம் அல்லது உருமாற்றம் என்று நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அப்படி நாம் உருமாற்றம் என்கிற நிகழ்வை நாம் நினைவு கூறுகிறோம் என்றால், அது சாதாரணமாக வெளிப்படையாக மனிதருடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒரு மாற்றமாக அமைந்து விடுகிறது. அது ஒரு முகமூடி வாழ்க்கையாக அமைந்து விடுகிறது. அத்தகைய மாற்றத்தை எடுத்துச் சொல்லுவதல்ல இந்த தோற்ற மாற்றம். பல நேரங்களில் இவற்றை தவறாக புரிந்து கொள்வதும் உண்டு. மனிதர்களுடைய வாழ்க்கையை அற்புதமாக 3 அடிப்படையில் நாம் பிரித்து பார்க்கலாம். பொம்மையை போன்றவர்கள் என்று. பொம்மையை போன்றவர்கள் என்றால், பொம்மை எந்த நிறத்தை அதன் மீது பூசினாலும் அது ஏற்றுக்கொண்டு எப்படி அமைதியாக இருக்குமோ, அதுபோன்று மனிதர்களும் தங்களை யார் பயன்படுத்துகிறார்கள் என்று கூட தெரியாமல் எந்த வண்ணத்தை அடித்தாலும் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியாக அவர்கள் வாழ்வார்கள். அவர்களுடைய தோற்றமானது அப்படிப்பட்ட மாற்றத்தை கொடுப்பதாய் அமைந்திருக்கும். சில பேர் பச்சொந்தி போன்றவர்கள். ஆம், இடம், சூழல், நிறம் இவற்றுக்கேற்ப தங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். இத்தகைய மாற்ற விரும்பிகளாகவும் நாம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் வெளிவேட மாற்றமாய் அமைந்திருக்கிறது. இன்னும் சில பேர் அன்னப்பறவையை போன்ற மாற்றமுடையவர்கள். அதாவது அவர்களுக்கு தெரியும் எது சரி எது தவறு. என்னதான் கலப்பிடம் இருந்தாலும், நாம் வாழ்கிற இந்த சூழலில் பல்வேறு தீமைகள் நம்மை சூழ்ந்திருந்தாலும் எதை ஏற்றுக்கொள்ள வேண்டும், எதை புறக்கணிக்க வேண்டும், எப்படி வாழ வேண்டும், எப்படி எல்லாம் வாழக்கூடாது என்பதை அறிந்து உணர்ந்து கொள்ளுகின்ற அன்னப்பறவையை போன்று நம்முடைய வாழ்க்கையும் தனித்துவமாய் திகழ வேண்டும் என்கிற அழைப்பையும் இது கொடுக்கிறது. ஆம், என் அன்பிற்குரியவர்களே, இத்தகைய உன்னதமான பாக்கியம் பெற்ற அந்த அனுபவத்தை நாமும் இன்றைக்கு அந்த தாபோர் மலையின் அனுபவத்தை பெற்றுக் கொள்கிறோம். ஒரு எலி ஒன்று ஒரு வைரத்தை முழுங்கி விடுகிறது. முதலாளி பாதுகாத்து வைத்திருந்த அந்த வைரத்தை முழுங்கி விடுகிற எலியை எப்படியாவது சுட்டு வீழ்த்தியாவது அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆணையிடுகிறார் அந்த எஜமான். காவலாளியும் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு அவற்றை சுட்டு வீழ்த்த வேண்டும் என்று பல இடங்களில் ஓடி திரிந்த போதும் கூட அவற்றை சுட முடியவில்லை. அது எப்படியோ அங்கும் இங்குமாக தப்பித்து மறைந்து ஓடி ஒரு எலி கூட்டத்தினிடையே அது போய் பதுங்கிக் கொள்கிறது. ஆனாலும் கூட அந்த எலி கூட்டத்தின் நடுவே வைரம் முழுங்கிய அந்த எலியை சரியாக சுட்டு வீழ்த்தி கொண்டு வருகிறான் அந்த காவலாளி. எப்படி அப்பா இப்பேற்பட்ட அந்த எலி கூட்டத்தின் நடுவே இந்த எலிதான் சரியானது, வைரத்தை முழுங்கியது என்று அடையாளம் கண்டு கொண்டாய் என்று கேட்டபோது அந்த காவலாளி இவ்வாறு சொன்னானாம். எல்லா எலியும் வித்தியாசமாக நின்று கொண்டிருந்தது. ஆனால் இந்த ஒரு எலி மட்டும் அந்த எலிகளோடு போய் சேரவில்லை, தான் தனியே நின்று கொண்டிருந்தது. காரணம், தான் முழுங்கியது ஒரு வைரம் என்பதை உணர்ந்து கொண்டது. அவற்றிலிருந்து நான் வித்தியாசப்பட்டவன், நான் மேன்மையானவன், மதிப்பு மிக்கவன் என்பதனால் அவற்றோடு சேராமல் அது தனியே நின்று கொண்டிருந்தது. எனவே நான் அவற்றை சுட்டு வீழ்த்தி விட்டேன் என்று சொன்னானாம் அந்த காவலாளி. அன்பார்ந்தவர்களே, ஒரு சிறிய வேடிக்கையான ஒரு கதைதான். நாமும் கூட சில நேரங்களில் நம் நிறத்தை, நம் தோற்றத்தை, நம் குணத்தை மாற்றிக்கொள்ளுகிறோம். இப்படிதான் அந்த எலியை போன்று. கொஞ்சம் பணம் வந்துவிட்டால், கொஞ்சம் கௌரவமும் பதவியும் அதிகாரமும் வந்துவிட்டால் மற்ற மக்களிடமிருந்து பிரிந்து போகிறோம், தனித்து நிற்கிறோம், தனியே நாம் அடையாளப்படுத்திக் கொள்ளுகிறோம்.
அந்த அடையாளத்தை குறிப்பிடுவதல்ல இன்றைய விழா, கடவுளுடைய மாட்சியை குறிப்பது. அந்த மாட்சியில் நாம் எல்லோரும் பங்கு பெற வேண்டும் என்கிற அழைப்பை கொடுப்பது, அவருடைய மகனாய் மகளாய் வாழக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக் கொள்வது, விண்ணகத்தை அற்புதமாய் இந்த மண்ணுலகிலே முன் சுவைப்பது. இந்த அற்புத நிகழ்வை நாமும் நம்முடைய வாழ்வின் அனுபவமாக பெற்றுக்கொள்ள இந்த நாளில் செபிப்போம். இறை ஆசிரை பெறுவோம். ஆமென். உமக்கே தருகின்றேன், என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன், என்னை ஏற்று வாழ உமதருள் கேட்கின்றேன், பலியினை தருவேன். அன்பு சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு உகந்ததாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒரே திருமகனின் மாட்சிக்கு உரிய தோற்றமாற்ற விழாவில் நாங்கள் ஒப்பு கொடுக்கும் காணிக்கைகளை புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். அவருடைய மாட்சியின் பேரொளியால் பாவமாசுகளிலிருந்து எங்களை தூய்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். அவர் தாம் தேர்ந்தெடுத்த சாட்சிகள் முன்பாக தமது மாட்சியை வெளிப்படுத்தினார். அனைவருக்கும் பொதுவான மனித வடிவை தாங்கிய உமது உடலை பேரொளியால் துலங்கச் செய்தார். இவ்வாறு தம் சீடரின் உள்ளங்களிலிருந்து சிலுவையை பற்றிய இடரலை அகற்றினார்.
தலையாகிய தம்மிடம் வியத்தகு முறையில் நிகழ்ந்தது எல்லாம் உமது உடலாகிய திரு அவையின் முழுவதிலும் நிறைவேறும் என்பதை தெளிவாக்கினார். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சியை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. தூயவரே நம் இறைவன் தூயவரே, வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவரே. விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவரின் திருப்பெயரால் வருபவராசி பெற்றவரே, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா, உன்னதத்தில் இறைவனுக்கு ஓசன்னா. ஆண்டவருடைய இந்த தோற்றமாற்ற நிகழ்வானது கல்வாரி மலையின் உன்னதமான அனுபவமாய் அமைந்திருக்கிறது. அந்த அனுபவத்தை நாமும் பெற்றுக்கொள்ள அவருடைய அன்பு மகனாய் மகளாய் இதோ இந்த தெய்வீக கொண்டாட்டத்தில் நம்மையே ஒப்பு கொடுத்து அவருடைய அந்த உன்னதமான இறை பிரசன்னத்தை உணர்ந்து கொள்வோம், புரிந்து கொள்வோம், அதை அனுபவித்து நம் வாழ்வாக்குவோம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று
உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தருகிற இந்த அப்பத்தையும் எங்கள் வாழ்விற்கு மீட்பினை அளிக்கும் இக்கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கிறோம். திருமுன்னின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களாக எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவிருக்கும் அது திரு அவை நினைவு கூர்ந்தலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோனிசாமி, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான தூய மரியா, அவருடைய அன்பு கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் இணைந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமோடு வாழ்வோமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசு தருகிற அமைதியை ஒருவர் மற்றவரோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் இரத்தமும் நம்மை காத்து நிலை வாழ்வை நமக்கு அருள்வார். ஆமென். நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்றேன், நீ எந்தன் விருந்துண்டு மகிழ்வாயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்றேன், நீ எந்தன் விருந்துண்டு மகிழ்வாயா. இன்னன்பு மகனே, இன்னாசை மகனே, இன்னன்பு மகனே, இன்னாசை மகளே, என்னோடு உறவாட வருவாயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைக்கின்றேன், நீ எந்தன் விருந்துண்டு மகிழ்வாயா. ஆசை திருவிருந்திற்கான ஜெபம். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகின்றோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம் முன் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவிழப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வம் உள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன். கிறிஸ்து தோன்றும் போது நாமும் அவரை போல இருப்போம். ஏனெனில் அவர் இருப்பது போல நாம் அவரை காண்போம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருமகனின் பேரொளியை அவரது மாட்சிக்கு உரிய தோற்றமாற்றத்தான் வெளிப்படுத்த திருவுளமானீரே. நாங்கள் உட்கொண்ட விண்ணக உணவு அவரது சாயலாக எங்களை மாற்றிட அருள் புரிவீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம்.
ஜூலை மாதம் ஆண்டவருடைய இந்த உன்னதமான சந்நிதியிலே அவர் ஆசீர்வாதங்களை பெற்று அந்த முதல் வெள்ளிக்கிழமை ஏராளமான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாம் ஜெபித்தோம். கடவுள் அந்த மாதம் முழுவதும் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்தினார். எந்த இடர்பாடுகளும் நமக்கு நேரிடாமல், எந்த சோதனைக்கும் நாம் உள்ளாகாமல், நம் குடும்பத்தில் இழப்புகள் ஏற்படாமல், நாம் நோய்வாய்ப்பட்டு படுத்த படுக்கையாய் கிடக்காமல், இதோ ஆண்டவருடைய அன்பு கரம் நம்மை வழிநடத்தியது, நம்மை பாதுகாத்தது, அற்புதமாய் நம்மை வாழச் செய்தது. இந்த புதிய மாதம் ஆகஸ்ட் மாதத்தில் ஆண்டவருடைய அந்த சந்நிதியில் மீண்டும் நாம் கூடி வந்திருக்கிறோம். கடவுளை முகமுகமாய் தரிசித்துக் கொண்டிருக்கிறோம். அவருடைய இந்த தோற்றமாற்ற நிகழ்விலே அன்பார்ந்தவர்களே, அந்த விண்ணகத்தை முன்சுவையாய் நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஆம், கடவுள் உண்மையாகவே உயிருள்ள பிரசன்னமாய் நம் மத்தியில் விற்றிருக்கிறார். நம்மை பார்த்து என் அன்பு மகனே மகளே என்று அவர் அழைப்பு கொடுக்கிறார். இந்த அற்புதமான நிகழ்வை உணர்த்துவதுதான் இந்த தோற்றமாற்ற நிகழ்வு. இந்த அற்புதமான நிகழ்வில் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திடம், இந்த நற்கருணை நாதரிடம் ஒப்பு கொடுத்தவர்களாய் இம்மாதத்திற்கான நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள ஜெபிக்க இருக்கிறோம். பாருங்க, இந்த தோற்றமாற்ற தாபோர் மலை அனுபவமானது கல்வாரி மலையினுடைய அனுபவத்தை ஒத்திருப்பதாகவே நாம் உணர்ந்து கொள்ளுகிறோம். இங்கே தாபோர் மலை, அன்பிற்குரியவர்களே, அங்கே கல்வாரி மலை. இங்கே அவருடைய முகமானது ஒளி வீசுகின்றது, அங்கே அவருடைய முகமானது அந்த கல்வாரி மலையிலே காயப்பட்டிருக்கிறது, நொறுக்கப்பட்டிருக்கிறது, இரத்தம் வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த தாபோர் மலையிலே அவருடைய ஆடைகள் எல்லாம் வெண்மையாக பளபளப்பாக நிற்கிறது. ஆனால் அந்த கல்வாரி மலையிலே அவர் உடையே இல்லாமல் அவருடைய உடலிலிருந்து ஆடைகளை களைந்து அவரை அவமானப்படுத்துகிறார்கள். இந்த தாபோர் மலை அனுபவத்திலே ஆண்டவரோடு மோசேவும் எலியாவும் உறவாடிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் உடன் நிற்கிறார்கள். ஆனால் அந்த கல்வாரி மலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு 2 கள்வர்கள் உடன் நிற்கிறார்கள். இங்கே பேதுரு ஒரு உன்னதமான அனுபவத்தை பெற்றுக் கொள்ளுகிறார். உமக்கொன்றும் மோசேக்கொன்றும் எலியாவுக்கொன்றுமாக கூடாரங்களை அமைத்துக் கொண்டு இந்த விண்ணக பேரின்பத்திலே நிலையாய் இருந்து விடுவோம் என்று சொல்லுகிறார். ஆனால் எப்பொழுது அவருக்கு ஆபத்து வருகிறதோ, இந்த கல்வாரி மலையினுடைய அனுபவத்தை பெற வேண்டும் என்கிற சூழல் வருகிறதோ, அப்பொழுது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விட்டு அவர் ஓடி விடுகிறார். இங்கே விண்ணக தந்தையினுடைய குரலானது ஒலிக்கிறது. இவரே என் அன்பார்ந்த மைந்தர், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன் என்கிற அங்கீகாரத்தை தந்தையாம் கடவுள் மகன் மீது செலுத்துகிறார். ஆனால் அங்கே படை வீரர்களுடைய ஏளன குரலானது கேட்கிறது. இங்கே சீடர்கள் தங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுகிறார்கள். அந்த ஒளிமயமான பிரசன்னத்தை பார்த்த உடனே அங்கே கதிரவனே தன் முகத்தை மூடிக்கொள்ளுகிறான். இங்கே வெளிச்சம், அங்கே இருள். இங்கே சீடர்கள் எழுப்புகிறார், சென்று சீடர்களை எழுப்புகிறார். அங்கே தானே உயிர்த்தெழுந்து நிற்கின்றார். ஆம் அன்பிற்குரியவர்களே, இதுதான்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த தோற்றமாற்ற அனுபவமும் கல்வாரி மலையினுடைய அனுபவமும் எவ்வாறு ஒன்றாய் இணைந்திருக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த தோற்றமாற்ற நிகழ்வானது அவருடைய பாடுகளை முன்னிறுத்துவது, அவருடைய துன்பங்களை முன்னிறுத்துவது, அந்த மரணத்தையும் அவருடைய உயிர்ப்பையும் நமக்கு நினைவூட்டுவது. எனவே மாதத்தினுடைய முதல் வெள்ளிக்கிழமையான இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய இருதயத்திற்கு உகந்தவர்களாய் நாம் வாழ, இந்த மாதம் முழுவதும் நாம் இறைவனால் ஆசிர்வதிக்கப்பட, பாதுகாக்கப்பட, இதோ இந்த கொரோனா தொற்று நோயிலிருந்து இறைவன் நம்மை புடைசூழ்ந்து பாதுகாக்க, நமக்கு முன்பாக பின்பாக இடமாக வலமாக தன் காவலாளிகளான வானதூதர்களை நிறுத்த தேவத்தாய் நமக்காக என்று உடனிருக்க, சிறப்பாக ஜெபிக்க அந்த தூய இருதயத்தை நோக்கி குரல் எழுப்பி பாடி நாம் ஜெபிப்போமா? இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. ஒருவேளை நம்முடைய இதயம் நொறுங்கி போயிருந்தால், துன்பத்தினால், கவலையினால், சோகத்தினால் இந்த இதயம் வாடிப்போய் இருக்கிறதென்றால், ஆண்டவரே, என் இதயத்தை உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். உம் இதயம் போல என் இதயத்தை தூய்மையாக்கும், புனிதப்படுத்தும், புதுமையாக்கும் என்று சொல்லி கடவுளிடத்திலே நாம் தொடர்ந்து தினம் தினம் வேண்டி ஜெபிப்போமாக. நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே, நொறுங்கிய இதயத்தையே மறவாத என் இயேசுவே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே. புது இதயமும் புதிய ஆவி தந்து உம் இதயமாய் மாற்றிடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். இருதய ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. நம் இதயம் நோயுற்று போயிருந்தால், எவரையாவது மன்னிக்கவோ, எவர் மீதாவது குற்றம் சுமத்தியோ, பாவ பழிகளை சுமந்து கொண்டோ இருந்தால், ஆண்டவரே, நோயுற்றிருக்கிற என் இதயத்தை குணமாக்கும் அப்பா. புண்பட்டிருக்கிற, காயப்பட்டிருக்கிற என் இதயத்தை புதிதாய் மாற்றும் ஆண்டவரே. நீர் வல்லவர், நீர் நல்லவர், மருத்துவர் என்று சொல்லி கடவுளை போற்றி புகழ்வதின் வழியாய் நம் இதயம் புது படைப்பாக மாற, புது இதயமாக மாற இறைவனிடத்திலே சிறப்பாக வேண்டும் சுபிப்போமாக.
நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே. நோயுற்ற இதயத்தையே குணமாக்கும் என் இயேசுவே. நீர் வல்லவர் என்றும் நல்லவரே, ஆசி பொழிந்திடுமே. நீர் வல்லவர் என்றும் நல்லவரே, ஆசி பொழிந்திடுமே. தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகின்றோம். தினம் தினம் உம்மை வணங்குகிறோம், தினம் தினம் உம்மை வாழ்த்துகிறோம். திரு இருகை ஆண்டவரே, உம் திருப்பாதம் தேடி வந்தோம். எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. எங்கள் குடும்பத்தின் துணையாளரே, எம் வாழ்வின் வழிகாட்டியே. ஆண்டவர் இயேசு நம் இதயத்தை தூய புனிதமான புது இதயமாக மாற்ற விரும்புவதால், அவற்றிற்கு நாமும் செவிசாய்ப்பதால், இதோ நம் இதயம் எல்லோரையும் அரவணைக்கிற இதயமாக, அன்பு செய்கிற இதயமாக, மகிழ்ச்சி நிறைந்த இதயமாக, மன அமைதியை பெற்ற இதயமாக மாற கடவுள் ஆசிர்வதிக்கிறார். அந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள மாண்புயர் கீதம் பாடி இறைவனை நாம் புகழ்ந்து பாடுவோம். சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். இயேசுவின் மதுரமான திருஹதயமே, எங்கள் சிநேகமாயிரும். மரியாளின் மாசற்ற இருதயமே, எங்கள் ரட்சணியமாயிரும். சகல புனிதர்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். இரக்கத்தின் ஆண்டவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். நற்கருணை நாதரே, எங்களோடு தங்கும் ஆண்டவரே, அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களமிருந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளும். எங்கள் சர்வேஸ்வரா, பிதா, சுதன், பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.